யூனிவர்சிட்டி எஸ்ஐ 2025 தேர்விற்கு தயாராக கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. கரெக்டான ஒரு 1 வீக் தான் நமக்கு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த கடைசி கட்டத்தில் முக்கியமான டாபிக்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ஈசன் போலீஸ் அகாடமி சார்பாக வந்து மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருந்தது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன டாபிக்ஸ்ன்னு கேட்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ மாணவர்களுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டணத்தில் நிறையா ஃபைல் கொடுக்கும். ஓகே, கண்டென்ட் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். அப்போ அமௌண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா, மாணவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக கொடுக்குறோம். அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் புக் கொடுத்துருக்கோம். இது 3வது பார்ட். ஓகேவா, அப்போ இதோட உங்களுக்கு புக்ஸு முடிஞ்சிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 3 புக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அதே மாதிரி 3 புக்ஸ் கொடுத்துட்டோம். இன்னொரு ஃபைல் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே பட்டு தனியாக ஒரு 20லேருந்து 25 பக்கம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக, ஓகேங்களா, அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவுமே மாணவர்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக் வாங்கின எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் யாராவது இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த 3 பார்ட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, 50 ரூபாய் தான் கட்டணும். எதுக்காக ஒரு ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு தொகையை நம்ம வச்சுருந்தோம். ஓகேவா, மற்றபடி வேறு எதுக்காக கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு 1, ஓகே, புக் 1 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாப் 20 டாபிக்ஸு. ஓகேவா, எக்ஸாம்ஸில் என்னென்னலாம் கேட்பாங்க, பல எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அடுத்தது அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் வந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்ட் 2 நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இப்போ அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். பாருங்க, பார்ட் 1ல் ஆல்ரெடி நம்ம ஒரு 20 டாபிக் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, 20 டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், புக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன பண்ணேன் அப்படின்னா பார்ட் 2 நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் புக்கோட நம்ம பார்ட் 2 நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுலேயுமே ஒரு 20 டாபிக், ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 20 டாபிக் உங்களுக்கு கவர் ஆகிறத வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ரிலீஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸெப்ட் பண்ணி நம்ம ஒரு 20 டாபிக் கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்க, 20 40 டாபிக். ஓகேவா, இப்போ பாருங்க 3வது பார்ட். ஓகேவா, 3வது பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60 டாபிக். ஓகேவா, இதில் என்னன்னா ஒரு 22 முக்கிய தலைப்புகளும் ஒரு 42 சிறிய தலைப்புகளும் சேர்த்து ஒரு 60 டாபிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ பாருங்க எவ்வளோ விஷயம் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அதெல்லாம் வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம பண்ணுறோம். இப்போ மாணவர்கள் எல்லாருமே புக்கு பார்த்துருப்பீங்க, அருமையாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடைசி நேரத்தில் கொடுக்கறதுக்கு காரணமே ஃபாஸ்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த பார்ட் 3ல் நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ட் 3ல் நமக்கு என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கேம்பிரிட்ஜ் வேர்ட் ஆஃப் த இயர் அப்போ கேட்குறாங்க. ஓகே, ஒரு வருஷமும் ஒரு சிறந்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கோம். அடுத்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்து, அடுத்த ஹைதராபாத். இந்த வருஷம் நடந்த இம்பார்ட்டண்டான கண்டென்ட்லாம். ஓகேவா, அடுத்த லட்சத்தீவில் புதிய கடற்படை தளம், மத்திய அரசு திட்டங்கள், தமிழகத்தின் புதிய மாநகராட்சிகள், தமிழக அரசின் திட்டங்கள், ராம்சார் தளங்கள், அடுத்து டூ யூ நோ. ஓகேவா, அடுத்து குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், தமிழ்நாடு முதலிடம் வைக்கும் துறைகள், விண்வெளி உந்து சக்தி பூங்கா, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனி. ஓகேவா, அடுத்து பன்னாட்டு கனித்தமிழ் 2024 மாநாடு, இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு, அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, தமிழகம் 2024 அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்ற இடங்கள், தமிழக அரசு 2025-26 8 அகழ்வாராய்ச்சி இடங்கள். சரிங்களா, அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அடுத்து நாகப்பட்டினம் முதல் இலங்கை வரை சிவகங்கை கப்பல், அடுத்து மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்து சென்னையில் முதலாக ஃபார்முலா 4 கட்டாயம் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஸ்டின். ஓகேவா, ஃபார்முலா 4 கார் பந்தயம், அடுத்து தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள், பாரா ஒலிம்பிக் போட்டிகள், அடுத்து உலகக்கோப்பை கேரம் சாம்பியன். ஓகேவா, அடுத்து தமிழக அரசின் விருதுகள், அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா, அடுத்து பிரிட்டனோட புதிய அரசு, ரஷ்யா மீண்டும் ஓகே ஆஃப்டர் அந்த வார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அடுத்து இலங்கையிலையும் நிறைய பிரச்சனை போயிட்டு அப்போ நியூ ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து லடாக்கில் அனலாக் ஆய்வு மையம், சிவசக்தி, அடுத்து ஸ்பெக் சோதனை வெற்றி. ஓகேவா, அடுத்து அக்னிபான் சார்ட்டட். ஓகேவா, அடுத்து இந்தூர் நாட்டின் மிக தூய்மையான நகரம், மேக்ஸிமம் எல்லா வருஷமும் இந்தூர் தான் வாங்குது. ஓகே, அடுத்து அடல் சேது, மிக நீளமான கேபிள் பாலம், இந்தியாவின் முதல் நீர் குகை பாதை, அடுத்து ஐஎன்எஸ் அக்ரோ,
பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஓகேவா ஒரு 40. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ அதிகாரிகளுக்கான ஐநா விருது ஓகே அவார்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் ஏதாவது வாங்கியிருப்பாங்க ஏன்னா அதை தான் நோட் பண்ணுறாங்க கொஸ்டின்ஸ் ஓகேவா. அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் விக்ஷித் பாரத் ஷீ பாக்ஸ் ஓகே. அடுத்து பெயர் மாற்றம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது. அடுத்து தமிழ்நாடு வந்து ஆற்றலில் என்னென்னலாம் சிறந்து விளங்குது ஓகேவா அதை வச்சு. அடுத்து முதல்வர் படைப்பகம் மிஷன் வத்சலயா. அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி ஆன்லைன் நீதிமன்றம் ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கி எழுத்தாளர்களுக்காக ஒரு கிராமம் 59 ஆனவிட விருது. அடுத்து மத்திய அமைச்சர்களும் துறைகளும் ஓகே இம்பார்ட்டன்ஸ் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் மட்டும் ஓகேவா. அடுத்து தமிழ்நாடு அமைச்சர்களும் துறைகளும் அதே மாதிரி 2025 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2024 ஓகே 24 and 25 ரெண்டுமே உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து பாரிஸ் 2024 ஒலிம்பிக் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஓகேவா. அடுத்து 19 ஆசிய விளையாட்டுகள். அடுத்து பதவி பொறுப்பு தற்போதைய பதவி அப் டு டிசம்பர் ஓகேவா இப்போ இருக்கிற நியூ ஓகே அப்டேட்டட். அடுத்து ஃபைனலாக என்னது அப்ரிவேஷன் ஏன்னா அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரியும் கேட்குறாங்க ஒவ்வொரு கொஸ்டின் அது அப்ரிவேஷன் கேட்குறாங்க ஓகேவா. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 64 டாப்பிக்கில் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்காங்க ஓகேவா. பயங்கரமாக ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நம்ம கட்டணமே இல்லை ஓகே ஒரு 50 ரூபாய் அதுவும் எதுக்குன்னா ஒரு ப்ரொசீஜருக்காக தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி பசங்க வந்து பெனிஃபிட் அடையணும் ஓகேவா. இந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் அப்கமிங் டீம்ஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேவா. எல்லாத்தையுமே ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி நீங்களும் கடைசி நேரத்தில் ஒரு கோத்ரோ ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் மாட்டிடுச்சுன்னா போதும். ஏன் அப்படின்னா பாருங்க இப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து எல்லாருமே கொஸ்டின் எடுத்துடலாம் ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே ஓகே அதுதான் யார் கொடுக்குறா அதுதான் விஷயம் ஓகே. அந்த ஒரு கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ணுறாங்க தான் விஷயம் ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வந்து சைக்காலஜி மேக்ஸு சார்ட்டு ஓகேவா தமிழ் இங்கிலீஷு சயின்ஸ் எல்லாமே படிச்சிருவோம் ஓகே. அதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் மார்க் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு. அதில் யார் ஸ்கோர் பண்ணுறா அந்த கொஸ்டின் யாரு கொடுக்குறா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. ஒரு 50 ரூபாய் கட்டணத்தில் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 150 பக்கத்துக்கு மேலே நம்ம கொடுத்துட்டோம் ஓகேவா. ஆமாம் திரும்ப சொல்கிறதா மணி வந்து நம்ம எதிர்பார்க்க கிடையாது ஓகேவா. உங்களுக்கு ஒர்த்தாக கொடுக்கணும் ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் ஓகேவா. அப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கணும் இந்த கொஸ்டின்லாம் வரும் ஓகே. அப்போ அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ இது வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு வரும்போது இது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்க தான் போகுது ஓகே. நிறைய டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வாங்கிட்டீங்க கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு ஓகேவா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பார்ட் 3 புக் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. புதுசாக வேணுங்கிறவங்க நம்ம அகாடமி நம்பர் ஓகேவா அகாடமி நம்பர் இங்கே காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க 3 பார்ட்டுமே கொடுத்துருவாங்க. அடுத்து இன்னும் ஒரு 3 to 4 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கே கொஞ்சம் டாபிக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகே. ஒரு 3 to 4 டேஸில் கொடுத்துறேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜியை கடைசியாக கொடுத்தா நீங்கள் ஒரு ஃபைனலாக ஒரு கோ த்ரோ பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஓகேவா. அப்போ ஒரு சிறிய கட்டணத்தில் நம்ம உங்களுக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா. இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்டையும் சொல்லுங்கள் ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் புக் வேணும்னா வாங்கிக்க சொல்லுங்கள் படிங்க. இந்த கடைசி ஒரு வாரம் ஓகே அந்த கடைசி ஒரு வாரத்தில் திரும்ப சொல்கிறதா லாஸ்ட் வீக் அதே தான் சொன்னேன். இந்த கடைசி ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா படிங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் நல்லா படிங்க ஓகேவா. ஃபுல் டெஸ்ட் போடுங்க ஓகே. இன்னொரு எத்தனை நாள் இருக்குது இன்னொரு 8-9 நாள் இருக்குது. 8-9 நாளைக்கும் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க ஓகேவா. ஃபுல் டெஸ்ட் போகிறது பெஸ்ட்டு ஓகேவா. அதே மாதிரி மார்க் ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் போறீங்கன்னா அஃபெக்ட் ஆகாதீங்க. அது பயந்துக்கிட்டு மறுபடியும் அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க எனக்கு ஒரு டெஸ்ட் போகிறாங்க அப்படின்னா ஒரு 110 கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் போடும்போது ஒரு 115 வருது அப்படின்னா மறுபடியும் அடுத்த டெஸ்ட் போடும்போது 110 வருதுன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு பேர் பயம் கிடையாது. அது ஏதாவது சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டு அதுக்காக மார்க் குறைஞ்சிச்சுன்னு டெஸ்ட் போடாமல் விட்டுருவாங்க. கடைசி ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டும் போட்டு பார்க்கறது கிடையாது. பயப்படவே கூடாது ஓகே. ஒரு பயந்தா எப்படி அப்புறம் நீங்கள் யூனிஃபார்ம் போட முடியும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். யூனிஃபார்ம் போடணும் ஆசை இருக்குது 2 ஸ்டார் வைக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுறதுக்கு நம்ம பயப்படுறோம் ஓகேவா. அப்போ பயமே இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் இந்த 9 நாளுக்குமே ஒரு நல்ல ஒரு கிடைக்கிற ஃபுல் டெஸ்ட் நல்லா போட்டு பாருங்க சரிங்களா. அப்போ இந்த லாஸ்ட் மினிட்ஸில் உங்களுக்கு தேவையானது ஜென்ரல் இங்கிலீஷ் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னொரு பார்ட்டு நான் தரேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்த மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டுருக்கீங்க ஆன்லைனர் கொஸ்டின் அதுவுமே ரெடி ஆகிட்டு இருக்குது
ஓகே, அது ஒரு நாள் காமனாக நான் யூடியூப்ல லைவ் போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா, யூடியூப்ல லைவ் போட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வருஷம் உங்கள் காக்கி சட்டை கனவு நிஜமாகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.